குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒரு கணவனுடன் வாழும் மனைவியின் வாழ்க்கை என்பது ஒரு விவரிக்க முடியாத, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு போர்க்களமாக அமையுது. சரிங்களா? அது எப்படி அப்படின்னா, நித்தமும் பயம், அவமானம், ஏமாற்றம் என ஒரு சூழலில் அவள் சிக்கி தவிக்கிறாள். அவளது வாழ்க்கை நிலையை ஒரு சில கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க தான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும், அதாவது அதிகபட்ச குடும்பங்களில் பார்த்திங்கன்னா குடிக்கு வந்து அடிமையாக இருக்காங்க. ஆனால் வந்து அது தெரியாமல் மறைச்சி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த மனைவி வர்றாங்க. நிறைய ஆசைகளோட கனவுகளோடு வர்றாங்க. ஆனால் வந்து சில காலங்களிலே அவங்களோட பழக்கங்கள் தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது அவங்க எந்த அளவுக்கு நொந்து போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, எதெல்லாம் இழக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நிலை என்னன்னா, ஆரம்பகால நிலை, தொடக்க கால ஏமாற்றம். அவங்களோட ஏமாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்து, ஆரம்ப காலத்தில் வந்து திருமணமான புதுசில் கணவனின் குடிப்பழக்கம் தெரிய வரும்போது அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த மனைவிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். மனைவிக்கு மட்டும் இல்லை, மனைவியோட குடும்பத்தினருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகுனா, அவங்க சரி காலப்போக்கில் வந்து திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரி இன்றைக்கி திருந்தலை, சரி குழந்தை பிறந்துருச்சுன்னா திருந்திடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். இது வந்து மனைவிக்கு மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பத்தினருக்குமே வந்து அந்த நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? அவங்களே வந்து சமாதானப்படுத்திக்குவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அன்பாலும் கண்டிப்பாலும் அவனை வந்து மாற்ற முடியும் என்று ஒரு போலி நம்பிக்கை இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். சரிங்களா? எல்லா குடும்பத்திலும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க ஒரு 6 மாதம் வரைக்கும் மறைக்கலாம். அதுக்கு மேலே வந்து மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மறைச்சு அது தெரிய வரும்போது அதை சரி எப்படியாவது நம்ம வந்து அன்பாக சொன்னோம்னா மாறிடுவாங்க, இல்லை வந்து நம்ம கண்டிஷன் போட்டு, இல்லை நம்ம வந்து அவங்கள கோபமாக பேசினோம் திட்டினோம்னா மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு போலியான நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது தொடக்க காலத்தில் வந்து இது போல் ஏமாற்றம் அடைந்த அனுபவம் உண்டு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லார் வாழ்க்கையும் இப்போ வந்து குடிக்காதவங்கன்னு சொன்னால் பொறுக்கி தான் எடுக்கணும். சரிங்களா? நம்பர் விட்டு எண்ணிடலாம் குடிக்காதவங்கள, அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் காலத்தில் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பி ஏமாந்தது உண்டா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து என்னன்னா, இடைக்கால நிலை, மிடில் நரக வேதனை. நாட்கள் செல்ல செல்ல ஏமாற்றம் கோபமாகவும், கோபம் பின்னர் ஒருவித விரக்தியாகவும் மாறும். அதாவது ஏமாற்றம், அவங்க மாறவே மாட்டாங்க, மாறிடுவாங்கன்னு நினச்சோம், அது வந்து ஒரு ஏமாற்றமாக முடிஞ்சிருச்சு. அது வந்து காலப்போக்கில் வந்து அது கோபமாக மாறிடும். கோபமாக மாறும்போது என்னென்னா ஒருவித விரக்தியாகவும் மாறிடும். இவங்க இனிமேல் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாக மாறிடும். அடுத்து பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அது எப்படின்னா, சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் குடிக்கையே செல்லும். வீட்டு வாடகை, மளிகை, குழந்தைகள் பள்ளி கட்டணத்திற்கு பிறரிடம் கையேந்தும் நிலை வரும். நம்ம சம்பாதிக்கிற அவங்க கணவர் வந்து சம்பாதிக்கிற சம்பளத்தை வந்து முக்கால்வாசி குடியிலே போட்டுருவாங்க. கொடுக்குற கொஞ்சத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது, பிள்ளைகளோட படிப்புக்கு செலவு பண்ண முடியாது, வீட்டு வாடகை, மளிகை ஜாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மற்றவங்ககிட்ட கடை வாங்குகிற நிலைமையை உருவாக்குறதுக்கு இந்த இதுதான் காரணம், முதல் காரணம். சரிங்களா? நிம்மதியற்ற இரவுகள். இரவு அவன் எப்போது வருவான், என்ன ரகலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த பயத்திலேயே வந்து பொழுது கழியும். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுனாவே பார்த்திங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து லேடிஸ்க்கு பயம். பகல் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், அந்த ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்களோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது அந்த ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இருக்கிற பெண்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆக போகுதோ, இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறது ஒரு நிம்மதியற்ற இரவுகள். சரிங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாத ஒரு இரவுகள். குழந்தைகளின் எதிர்காலம். குழந்தைகள் முன்னிலையிலேயே சண்டை நடப்பதால் குழந்தைகளின் மனநிலையும் பாதிக்கப்படும். அது உண்மைதாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு குழந்தைகள் இருக்கும்போதே வந்து அடிக்கிறது, திட்டுறது, தகாத வார்த்தைகளை பேசும்போது குழந்தைகளோட மனசும் பாதிக்கப்படுது. உங்ககிட்ட இருந்து அவங்களும் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதா உண்மை. மூணாவது விஷயம், இறுதி நிலை, முற்றிலும் உடைந்து போதல். அவன் மாறவே மாட்டான் என்று உறுதியாக தெரியும் நிலை. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து
நம்பினோம், மாறிடுவாங்க, மேரேஜ் ஆனால் குழந்த பிறந்துச்சுன்னா மாறிடுவாங்கன்னு நம்பி ஏமாந்துட்டோம். 2வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து கோபம் வந்து விரக்தியாக மாறிடுச்சு. அவங்க திருந்தவே மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. 3வது விஷயம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அடுத்தவங்களை கையேந்திர நிலைமை ஏற்பட்டுச்சு. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத இரவுகள் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வந்துட்டோம். இங்கு காதல் பாசம் எல்லாம் செத்து போய் வெறும் சங்காக வாழ்க்கை நகரும். அதாவது என்னன்னா எல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிற நிலைமை ஏற்பட்டுருது. உடல் மற்றும் மனநிலை பாதிப்பு. அந்த பெண் வந்து கடுமையான மன அழுத்தத்திற்கும் உடல்நல குறைபாடுகளுக்கும் ஆளாவாள். ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் இருந்தால் அந்த மனைவியோட நிலைமை இந்த மாதிரி தான். மன அழுத்தம், அதனால் மன அழுத்தத்தாலையும் உடல்நல குறைவாலும் பாதிக்கப்படுவாங்க. சுயமரியாதை இழப்பு. உறவினர்கள் மற்றும் சமூகத்தின் முன்னால் தலை குனிந்து வாழும் நிலை ஏற்படும். சில நேரங்களில் தன் குழந்தைகளை காப்பாற்ற கணவனை பிரிந்து செல்லும் கட்டாயத்துக்கு அவள் தள்ளப்படுகிறாள். எத்தனை குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க பிரிகிறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் தான். குடிச்சிட்டு வீட்டை கவனிக்காமல் குடிக்கிறதுக்காகவே வேலைக்கு போகிறது, குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குங்கிறதுவே மறந்துடுறது. அப்படி இருக்கும்போது அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாளைக்கு பட்டினியாக இருப்பாங்க. அவங்க இருந்தால் பரவாயில்ல, பிள்ளைகளையும் பட்டினியாக போட முடியாதுல்ல. அப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு போனால் தான் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்க முடியும், படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு முடிவு எடுத்துடுறாங்க. இன்னைக்கு அதாவது இரவாவது சண்டே வராமல் இருக்குமா என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியது உண்டா? அதாவது உங்களுக்குள்ள சரி இத்தனை நாள் நான் வந்து இவ்வளோ நாள் பிரச்சனை வந்துச்சு, சண்டைகள் வந்துச்சு, இன்றைக்காவது வந்து நம்ம நிம்மதியாக சாப்பிடுவோமா, நிம்மதியாக தூங்குவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்ததுண்டா? அந்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்படும் பெண்ணின் வலிமை, அதாவது வலி என்பது வெறும் கண்ணீர் மட்டுமல்ல, அது அவளது ஆன்மாவின் தினசரி மரணம். இதயத்தை உழுக்கும் ஆழமான மற்றும் எமோஷ்னல் உணர்வுகளுக்கு கூடிய உள்ளடக்கங்கள் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்து, அவன் குடித்து விட்டு வரும்போது பேசும் வார்த்தைகள் என் காதுகளை மட்டும் கிழிக்கவில்லை, என் சுயமரியாதையை துண்டு துண்டாக்குகிறது. பகல் முழுவதும் உழைத்துவிட்டு இரவில் அவன் காலடி ஓசை கேட்கும்போதே என் உடல் நடுங்க தொடங்குகிறது. இன்று என்ன நடக்குமோ என்ற பயத்திலேயே என் ஆயுள் பாதியாக குறைந்து விடுகிறது. படுக்க அறையில் நிம்மதி இல்லை. ஏன் என் சொந்த வீட்டில் எனக்கு ஒரு நிமிட கூட அமைதி இல்லை. அவள் முற்றிலும் உடைந்து முடிவெடுக்கும் நிலை என்ன அப்படின்னா, நிலை அவனுக்காக உருகி உருகி அழுத என் கண்களில் இப்போது கண்ணீரே இல்லை, வெறும் வறட்சிதான் மிஞ்சியிருக்கிறது. அவளை திருத்தி விடலாம் என்ற என் தவம் இன்று சாம்பலாகிவிட்டது. என் இளமை போயிற்று, என் கனவுகள் போயிற்று, என் சிரிப்பு போயிற்று. இப்போது எனக்குள் இருப்பது காதலோ பாசமோ இல்லை, வெறும் மரத்து போன வெற்று உடம்பு மட்டும்தான். இனி அவனுக்காக அழ என்னிடம் கண்ணீரும் இல்லை, சகித்து கொள்ள ஆயுளும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து, சகிப்புத்தன்மைக்கும் ஒரு அளவு இருக்குங்க. அவள் அழுது கெஞ்சினாள், காலில் விழுந்தாள், அவன் மாறவில்லை. ஆனால் ஒரு நாள் அவள் அழுவதை நிறுத்தினான், சண்டை போடுவதை நிறுத்தினாள். அன்று அவளுக்கு இருந்த மனைவி இறந்து விட்டாள். ஒரு குடிகாரன் ஜெயிப்பதாக நினைக்கும் போது அவனது குடும்பம் அவனை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.